Hi, NCERT Grade 12 Chapter 8 D and F block elements உடைய book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.4. To what extent do the electronic configuration decides the stability of oxidation state in the first series of the transition elements கேட்டிருக்காம்பா. ஸோ அது influence of electronic configuration on oxidation state அவ்வளோதான். Illustrate your answer with an example அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, elements of the first half of the transition series exhibit many oxidation state. Manganese shows maximum number of oxidation state இதில் +2 இருந்து +7 வரைக்கும். And the stability of +2 oxidation state increases with increase in atomic number as more number of electrons are filled in d orbital. However, scandium does not exhibit +2. Its electronic configuration is 3d154s2. It loses all 3 electrons to attain D0 configuration, which is a noble gas configuration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? And titanium 4 and vanadium 5 plus are stable for the same reason. In the case of manganese, Mn 2 plusல பார்த்தீங்கன்னா oxidation state is very stable because of half filled electron. ஸோ போன கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே தான்ப்பா. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஆக்சிடேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ இங்கே வரும்போது நமக்கு என்ன இருக்குது, +3 இருக்குது. இங்கே வரும்போது +2 +3 ரைட்டா. ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா +4. இங்கே அதே மாதிரி தான் +2 +3 அண்டு +4 வருது. குரோமியம் வரும்போதும் அதே தான் +2 +3 +4 ரைட். மேங்கனீஸ் வரும்போது என்ன ஆயிருது நமக்கு +2 +3 +4 +5 +6 +7. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும் +5 +6 வரும். ஸோ குரோமியம் 6+ வரைக்கும் வரலாம் ரைட்டா. அயன் வரும்போது +2 +3 +4 +6 ரைட்டா. அண்ட் கோபால்ட்டுக்கு நான் எழுதுறேன்ப்பா. ஸோ நீங்கள் இதை எழுதுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுறேன். ஸோ கோபால்ட் வரும்போது அகைன் +3 +4, நிக்கல் +2 +4 அண்ட் காப்பர் பொறுத்த வரைக்கும் +2 +1 வருது அண்ட் ஜிங்குக்கு +2 இப்படி வருது. அப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா +3 ஸ்டேபிளாக இருக்குது ரைட்டா. அண்ட் போக போக என்ன ஆயிடுது, எனக்கு +2 ஸ்டேபிள் ஆகிட்டே வருது. எல்லாத்துலேயும் +2 வருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கிடையாது, ரெண்டுலேயும் +2 தான் இருக்குது. அப்போ ரைட்டு போக போக +2 எனக்கு ஸ்டேபிள் ஆகுது. அண்ட் ஸ்கேனியத்தில் 3+ மட்டும் தான் வருது. காரணம் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3+ல D0 வந்துடும், விச் இஸ் என்னது எம்டி ஃபீல்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரதுனால ஸ்டேபிள். அண்ட் டைட்டேனியத்துக்கும் அதே மாதிரி தான் +4 அண்டு வெனேடியம் +5 நமக்கு ஸ்டேபிள். இது சேம் ரீசன் தான். எதனாலனா ஹாஃப் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி என்னது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பொறுத்து. இப்போ மேங்கனீஸ் பொறுத்த வரைக்கும் +2 மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன்னா +2க்கு நமக்கு D5 கான்ஃபிகரேஷன் வருது, விச் இஸ் ஹாஃப் ஃபீல்டு. ஸோ நமக்கு என்ன இருக்கும், மோஸ்ட் ஸ்டேபிளாக வரும். அயனை பொறுத்த வரைக்கும் +3 மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன்னா இதுக்கு என்ன வரும், D5 கான்ஃபிகரேஷன் வரும் ரைட். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், மோர் ஸ்டேபிள் ஆகும் ரைட். அதே மாதிரி குரோமியத்துலேயும் +3 நமக்கு ஸ்டேபிள். காப்பரை பொறுத்த வரைக்கும் +1 ஸ்டேபிள், ஏன்னா D10 கான்ஃபிகரேஷன் வரும். அண்ட் ஜிங்க்குக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் மொத்தமாக என்ன பண்ணுது, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே நமக்கு டிசைட் பண்ணுது ரைட். ஸோ இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. முடிஞ்சால் அதுலேருந்து இப்போ நான் அங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இருக்குது, இங்கே நான் ரவுண்ட் பண்ண எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை எடுத்து தியரி மாதிரி நீங்கள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ரைட். தேங்க்யூ.